தாகுமா ஞான தங்கமே நீயிட்டா தெரியும் என்றுமா பார்த்தா 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 பசுமர படுத்து விட்டா நெடுமர சேர்த்தா விரைக்காகுமா ஞான தங்கமே நீயிட்டா கரியும் என்றுமா ஞான தங்கமே நீயிட்டா தெரியும் என்றுமா தோணி வளைஞ்சு விட்டா உடம்பு எந்த ஆட்டம் போடுமா பார்த்தா 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 பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் கேட்டா விறகு தாகுமா ஞான தங்கமே நீங்களுக்கா கரியும் வேண்டுமா பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் மலையான விதைச்சாரு பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு அவர் போன வருஷம் மழையை நம்பி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில் போய் விழுந்தாரு தாத்தா பசுமரம் படுத்து விட்டார் எங்கோ மழை வீசுகிறது அந்த கோமரத்தை நான் சொல்லலங்க எங்கோ மழை வீசுகிறது சந்தன வாடை சபாது வாடை அத்தர் வாடை புனுகு வாடை அத்தனை வாடை வருது எங்கோ மனம் வீசுகிறது யார் என்று தெரியவில்லை ஒரு சுவாமியார் அங்கும் இங்கும் உலாவி கொண்டிருக்காரு அதான் சொன்னாங்க சொரபோ திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா
என்ன ரெண்டு பேர் சித்தி வச்சிரு வந்துட்டீங்களா? இல்லை ரொம்ப சிறுமுறையில இருக்கு. சுடுகாட்டு பேயின்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு அறையாக்க செவுல சித்தி அரைஞ்சாதான் சொல்லிக்கிறேன். சாமி இப்போ ஒன்றும் கெட்டு போல, நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க. அவனை ஒரு அறையில கீழே விழுத்த அண்ணே நான் பாத்துக்கிறேண்ணே. என் கூட்டணியா? ஆமா, இல்ல கூட்டணியான்ற பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு மனதை அடிச்சு கீழே ஓடுறது பெருசா? நீ நினைக்கிற மாதிரியே வச்சுக்க. யாரை வச்சுக்கிற? யாரையாச்சும் வச்சுக்க. நான் யாரை வச்சுக்கிறேன்? பிடிச்சால வச்சுக்க. பிடிச்ச அளவா? பிடிச்சா தானே வச்சுக்கிற முடியும். பிடிச்சனா தானே வச்சுக்கிற முடியும். அப்போ பிடிச்சாலவே வச்சுக்க. பிடிக்காதால ஏன் வச்சுக்கிற? பிடிக்க ஆள் இல்லையே. எதை பிடிக்க ஆள்? ஏன்னா எதையோ பிடிக்க ஆள்ன்னு எதையோ பிடிக்கிற. நீங்க யாருயா? நீ யாரியா? நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீ யாருன்னு சொன்னா கோத்தா விட்டு முதல்ல குறைஞ்சு வரும். ஏன் நீங்க யாருன்னு ஒப்போடு முதல்ல குறைஞ்சு போகுது. ஏய் நீ யாரியா? ஏய் நீங்க யாருங்க? ஆஹா, கேட்டது நானு. நீ யாரு? நான் கேட்டது நானு. முதல்ல கேட்டது நானு. நீ யாரு? ஓ விவரம் என்ன? நீங்க யாரு? நான் இந்த இடத்துல காவல் புரிஞ்சுக்கிறேன். நீங்க யாரு இங்க வந்தது? நான் நாரதர் மகரிஷி. என்னது நாரதர் மகரிஷி? என்ன, நான் பொன்னி அரிசி கேள்விப்பட்டிருக்கேன், கர்நாடகா பொன்னி கேள்விப்பட்டிருக்கேன், சீரக சம்பா அரிசி கேள்விப்பட்டிருக்கேன், 5050 அரிசி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன நாரத அரிசின்னு கேட்குறீங்க? ஐயா, அது எந்த அரிசி? எந்த கடையில் விற்கிது? நீ பார்த்த அரிசி ஃபுல்லாக அப்படித்தான் இருக்கும். இந்த அரிசியை தின்றுக்க மாட்டேன். ஏன்னா இந்த அரிசி பார்க்கும்போது பளபளன்னு இருக்கும். ஆனால் உன்னை வினயம் பார்க்க விடாது. பார்த்துக்க, பார்த்து பேசு. பார்த்தேன். இந்த மகரிஷி மோசமான அரிசி. ஏன்னா பார்த்து பேசு, பணிஞ்சு பேசு, புரிஞ்சு பேசு. அப்புறம் உன்னை பதற விட்டு போயிடுவேன். எதை விட்டு? பதற விட்டு போயிடுவேன். அதுக்கெல்லாம் 5 நாள் அதுக்கு மிஞ்சி நாள் நான் கிடையாது. வா பாப்பா. உங்க சட்டமெல்லாம் இங்க சொல்லாது. உன் சட்டத்தை நான் பாக்குறேயா? உங்க சவடாத இங்க சொல்லாது. உன் சவடால ஏன்டா சொல்லாது? நான் பார்த்தே இல்ல. எத்த வெள்ளைய மாத்த நாளைக்கு கண்டிச்சு பூசணிக்கு ஒரு 50 ரூபா 500 ரூபாயில வாங்கு. ஆமா, பூ சுத்தி போட்டா தான் சரியா வரும். எப்போ இதெல்லாம் அரங்கேற்ற நட மாதிரியா இருந்துச்சு உங்களுக்கு? ஏட்டா மண்ணு, அந்த மண்ணு ரத்தத்திலே ஊர்னது. எங்க அத்தை லட்சுமி தப்பதே அழுதாங்க அம்மா பாட்டு பாடையிலே. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா இது ரத்தத்தில் ஊர்னது. அதே அப்பதே சொன்னேன், மாடு அவுத்து விட்டா பிடிபடக்கூடாது. அதுதான் மாட்டு கழகு, மாடு வளர்த்தாள் கழகு. அது மாதிரி எங்கள் ஆசான் செல்வமணி அவர்கள் மாணவன்டா உதயநிதி இன்னைக்கு நம்ம ஆவியூருக்கு பெருமையை சேர்த்துருக்கீங்க. நல்லா கை தட்டலாம். ஏன் கையை உள்ளே வச்சுருக்கீங்க? கையை நல்லா தட்ட வேண்டியதானே. நீங்கள் கோடியாக கொடுத்தாலும் செல்லாது. உண்மையிலே இன்னைக்கு அண்ணே மாயவள மாதவன் யூடியூப் எடுக்கிறாரு. உங்கள் பேர் என்ன? வேல் சிவா அண்ணே யூடியூப் எடுக்கிறாரு. அவர் மொட்டை சிவாவா? கொரண்டிக்கு பேர் எடுத்து கொடுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கு? ஐயா மறைந்த மாமது சுப்பிரமணிய ஐயா. அடே அப்பா, என் குறவு குளத்து ஆடவள்ளியும் கொரண்டியை சுப்பிரமணியம் நின்று பாடுனா இந்த மாதிரி கொரண்டி சுப்பிரமணியம் குறவு குளம் ஆடவள்ளி வந்திருக்காங்கண்டா சுத்துப்பட்டி ஏரியாலாம் வந்து நின்று பார்க்குற ஊர். அப்படிலாம் கலை சிறந்த ஊருக்கு இன்னைக்கு ஐயா கொரண்டி குரங்கு மண்டையை எடுத்திருக்காரு யூடியூப்பு. அவருக்கும் நன்றி. உண்மையிலே ஏண்டா உள்நாடில் வெளிநாடெல்லாம் இன்னைக்கு பரப்புறீங்க. பரவாயில்ல, மண்டையினால நேரம் வைங்க. ஒன் சைடாக சாயுது என்ன? பரவாயில்ல. நீங்க யாரு இந்த இடத்துக்கு? சரி, இருந்தாலும் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. அந்த பழமொழிக்கு ஏற்ப நான் மேலோகவாசி. மேலே வாசிக்கிறீங்களா? மேலே வாசிப்போம், கீழே வாசிப்போம். உனக்கு எப்படி தேவையோ எப்படி வேண்டாலும் வாசிப்போம். அதான் பழமொழி சொல்லியிருக்கேன். ஆனால் வருஷம் சித்திரை திருவிழாவுக்கு 12 மாதம் பேசாமல் இருப்பார் பெருமாள். அந்த ஐயா பெருமாள் பேசாமல் இருப்பார். அந்த சித்திரை வரணும்னு பார்த்துட்டிங்கன்னா வசூலுக்கு கிளம்பிடுவார். திருவிழாவுக்கு வசூல் பண்ணால் 1 கோடி 2 கோடி வசூல் பண்ணி பண்ணுவார். அது மாதிரி இன்னைக்கு ஆவியூர் கிராமத்தில் இன்னைக்கு அரங்கேற்றி ஏன் சாமி 50,000 தெரியுமா? கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புயா. அந்த மாதிரி இருங்க. ஆனால்
சிறப்பு வந்துருச்சு அப்பதே வந்து என்ன ஏன் சாமி? இதை கற்றுக் கொடுத்தது என் ஆசான் செல்வமணி சப்பா தானே. எல்லா புகழுமே அவருக்கு தான் சார். ஆமா, எல்லா புகழுமே என் குருநாதருக்கு தான். ஏன் சாமி மடிச்சு வச்சிருக்கீங்களே? ஆமா, நாளைக்கு காலையில பார்த்தா எத்தனை செய்முறை. ஏன் சொல்றீங்க? ஒரு வீடு காது ஊத்து, ஒரு வீடு கல்யாணம், ஒரு வீடு சடங்கு, எத்தனை வேலைக்கு செய்யறது? ஏன்னா மொத்தமா 10 வரைக்கும் வந்து வீட்டில் நடக்கு. 10 பேர் 5000 வாங்கினாலும் ஆளுக்கு 500 தான் செய்ய முடியும். நல்லா நறுக்குன்னு 2 பேர் வச்சாலும் 5000 10,000 செஞ்சுட்டு போயிடலாம். ஏன் சாமி இந்த வந்ததில் ஒரு 10 ரூபாய் எங்கிட்ட தள்ளுங்க. அத்தைகிட்ட சொல்லிக்கிறேன், வெள்ளைய மாத்தா அடுத்த கல்லை போட்டு தந்துடுறேன், கொடுங்க அங்கிட்டு கொடுங்க. இல்லைன்னு சொல்லாமல் கொடுங்க. காலையில் நீங்கள் மேலாவத்துலேருந்து வந்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேங்குது. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது அவரவர் முகரை பார்த்து தருவேயா? உன் முகம் சரியில்லாத முகம் சாமி. ஆமா, நம்ம நல்ல முகத்தை பார்த்தாதான் நல்லது செய்யணும்ன்ற மனசு வரும். உன் முகத்தை பார்த்தாலே நீ புண்ணியம் செய்யாத ஆள். ஏன்னா நான் முனிவேன், எல்லாத்தையும் கற்று அறிந்தவன். எனக்கு தெரியும் எது நல்ல முகரை எது கெட்ட முகரைன்னு. உன் முகரையே சரியில்லாத முகம். சரி, நம்ம கிராமத்தில் சொல்லட்டும், நல்ல முகரையா கெட்ட முகரையாண்டு சொல்லுங்க. போய் நான் நல்ல முகரை இல்லையா? இன்னை பார்த்தாலும் பாவ ஈவரக்கம் இல்லையா? இங்கே வர அங்கிட்டு போய் பார்த்தீங்களா? இப்போத்தையும் சொல்லி முடியல வந்துக்கிட்டு இருக்க பாருங்க, தள்ளிக்கிட்டு இருக்கத துண்டுக்கார. பார்த்துக்குவோம் சாமி. உன்ட்ட பார்த்து எச்சரிக்கையாதான் இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா, உள்ள பேக்கில் வச்சாலும் பேக்கோட தூக்கிட்டு போயிடுவேன். நாங்களே எத்தனையோ பேத்த பார்த்தாலும் நாங்களும் எத்தனையோ பேத்தையே பார்த்தாலுவையா எல்லாத்தையும் ஒன்னைய சந்திக்க முடியுமா? ரொம்ப உடம்பு கிறங்கி இருக்கு. கிறங்கும்ல, சந்திக்கிறவங்கள சந்திச்சா கிறங்கும், சிந்திக்க கூடியவங்கள சிந்திக்க வச்சாலும் கிறங்கும். அது உண்மைதான். ஏன்னா பல பேத்த வாழ வச்சாலியா நானு. ஏமாச்சு. ஏன் சாமி வாழை எந்த போட்டு 1 ஏக்கர் வச்சிருப்பீங்களா 2 ஏக்கர் வச்சிருக்கீங்களா? நீ சொல்ற வாழை இல்லையா? நல்ல எண்ணம் படைத்தவன் நான். ஓ, நல்ல மனம் படைச்ச. இப்படி நல்ல மனசு படுத்திருக்கவரு இன்னைக்கு இந்த 50,000 ஒரு 25,000 கொடுத்தான்னா ஏன் இப்படி வஞ்சகம் பண்றீங்க? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேல. ஓ முகம். சரி, நான் பாத்துக்கிறேன் எப்படின்னு. சாமி மேலாவ வாசியா? ஆமாயா. இங்க என்ன காரணம் வந்தீங்க? நானு சற்று முன் ஒரு ஆலோலம் சோ என்று சத்தம் கேட்டது, அதை கேட்டு வந்தேன். அந்த சத்தம் போட்டது யாரு? அந்த சத்தத்தை கேக்குறீங்க? அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், ஏய் மேடை சிமெண்ட் மேடை தகர வேற இருக்கு, நீ தள்ளி போய் இருமாண்டேன். அந்த பிள்ளை பாருங்க காலத்துக்கிட்டு அடிச்சு பாருங்க, சடச்சடன்னு கேட்டுருக்கு. அந்த சத்தம் கேட்டு இருக்கு உங்களுக்கு ஒண்ணுக்கு இருந்தது. எந்த சத்தம்? அந்த பிள்ளை இருந்ததானே? அந்த சத்தம் இல்லையா? அது சோ, இது ஆலோலம் சோ. ஆலோலம் சோ அந்த கேக்குறியா? ஆமா ஆமா. நாங்க இங்க காவல் புரிஞ்சுக்கிட்டு சாமி. காவல் புரியுறீங்களா? யாராரு? நானே. நம்மால் ஒண்ணு இருக்கு. உனக்கு ஆளா? ஏன் சாமி ஒரு சிட்டுக்குருவி கூட இன்னொரு சிட்டுக்குருவியை சேர்த்துக்கிட்டு ஓடுது, பறக்குது. பார்த்த நேரத்தில் மீனாட்சிபுரத்தில் ஒரு புறாவோட இன்னொரு புறா சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு ஒரு ஆள் இருக்க கூடாதா? என்ன சாமி? ஏன் அது சிட்டுக்குருவி புறாவுக்கு இருக்கட்டும்யா? உண்மையில உனக்கு ஆள் இருக்கா? அந்த ஆளத்தான் சொல்றேன். என்ன உனக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்குன்னா நம்ப முடியலையே. என்ன சாமி இப்படியெல்லாம் பொய் சொல்லாது, நம்ப மாட்டேங்க நீங்க. அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், இந்த 3 மாசமாவே ரொம்ப எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு அதிகமா இருக்கு. சரி, என்ன கேட்கறாய்? ஏய் நீ வேலை பார்க்க போன இல்லையா? என்ன? ஏய் நீ வேலை பார்க்க போனியா போலையா? யாரையா? என்னைய கேட்கறாவ. சரி போனேன்டி. சம்பளம் எவ்வளோயா வாங்குற? ஏண்டி நாடகம் இருக்க அன்னைக்கு நாடகத்துக்கு போனேன், 2000-3000 வாங்கினேன். சரி, இப்போ கொத்தனார் நிமிந்தாள் வேலைக்கு போய் 700 தான் தாராகடி. என்னடி பண்றது? 200 ஏயா அந்த வேலைக்கு போனா விடாம அடிக்கணுமேயா? விடாமதே அடிக்கிறாங்க. ஏன் சொல்றீங்க? அது கொத்தனார் வேலை கூட பரவாயில்ல, நிமிந்தாள் வேலை உங்களுக்கு குறுக்கலாம் நிமிர முடியாது. ஏன் சொல்றீங்க? குனிய வச்சே அடிக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. நிமிந்தாள் வேலைக்கு போய் மாட்டினேன், சரியான மாட்டு சாமி. ஏன் சொல்றீங்க? அடே கலவையை போடுறான்றியா, குனிஞ்சதெல்லாம் நிமிர முடியல, நிமிர முடியாதோட இருக்கு. இப்படி வேலை பார்த்து வந்து கொடுத்தா எப்படி பொண்டாடி கஞ்சி ஊத்துவா? அதனால சண்டை சத்தரவமா இருக்கு, ரொம்ப சண்டையா இருக்கு. இணைய மாற்றா. என் பொண்டாட்டியை கொஞ்ச நாளைக்கு சேர்த்து விடுங்க. ஒரு வந்த வசூலில் கூட ஒரு 5000 வட்டியை போட்டு வாங்கிக்கோங்க. சரி ஆமா, அதை வச்சுக்கோங்க. ஆமா, ஆளை சேர்த்து விடுங்க. சேர்த்து விடணுமா? ஏன் சாமி மேலவத்துலேருந்து வந்தீங்க? ஆமா, நாரத மகாமுனிவர் சாமி. இந்த திருமண நல்லா இருக்க சாமி. நல்லா இருக்காயா?
கையை எங்க கொண்டு வர? தேவையில்லாம தொடர வேலை வச்சுக்கிறாதையா? ஏன் தொட்டா பிடிக்காத உங்களுக்கு? ஆசையெல்லாம் வெறுத்தவன். ஆசையை வெறுத்துட்டீங்களா? மூவாசையும் வெறுத்தவன்யா. மூணையுமே வெறுத்துட்டீங்களா? மூணையுமே வெறுத்தவன். துப்பரா துப்பரா விடுக்கான கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. சி எதை பார்க்குற? ஆமாம், உடம்ப பார்த்தாலே தெரியுதுல்ல. இப்போ அங்கே என்ன இருக்க போகுது? பார்த்தா தெரியுதா? துப்பரா இல்லை. ஏன் சாமி ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களா? சி ஆப்ரேஷன் பண்ணி இல்லை இல்லை, சுத்தமாக இல்லைன்றீங்களே, ஆப்ரேஷன் பண்ணீங்க. யோ, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த மூவாசை வெறுத்தவையா? அதை சொல்றீங்களா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, எந்த ஆசையும் இல்லை. எந்த ஆசையும் எந்த ஆசையுமே இல்லை, சுத்தமாக இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. ஆமா, இருந்து என்ன ஆக போகுது? நீ தினி கூட யாருக்கு? இல்ல இல்ல, அங்க ஆசைகள் 2 3 ஆசையை வெறுத்துட்டீங்க. ஏன் சாமி இந்த பெருமானம் தரமாட்டீங்க நீங்க? இது பெருமாள் தானே? ஏன் சாமி பெருமாள் தானே இது? பெருமானதாயா? அரை லிட்டர் பாலுக்கு கூட காய வச்சு சட்டியில் வச்சிருக்க முடியல. டபக்குன்னு தட்டிட்டு போகுது பூனை. இதை கொடுத்தீங்கன்னா 4 நாளைக்கு கட்டி விட்டுக்கிறேன், தயிரை ஊற்றி வச்சுக்கிறேன். யோ, சடாமகடமையா? சடாமகடமா? ஏன் சாமி இது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? வேற ஆளுகளுக்கு இருக்கா? ஏன் இருக்கு? யாரா இருக்கு? சிவனுக்கு இருக்கு. சிவனுக்கு இருக்கா? ஆமா, அவர் சிவனேடு தானே இருக்காரு. அவரெல்லாம் எந்திரிச்சு ஆடுனா நீ எல்லாம் தாங்க மாட்டையா? அதனாலதான் அவர் சிவனேன்னு இருக்காரு. சிவனேடு தானே உட்காந்துருக்காரு. அப்புறம் எப்படி எந்திரிச்சுட்டு ஆடு அவருக்கு? எது இல்ல, அவர் எந்திரிச்சா எப்படி ஆடுவார்னு இருக்கிறேன். எதுல ஆடுறாரு? நீங்க தானே சொல்றீங்க அவர் எந்திரிச்சு ஆடுனா தாங்க முடியாதுங்களே, அதான் நான் கேட்கிறேன். நீ தாங்க மாட்ட. சரி, ஏன்னா அவர் ஆட்டமே வேற ஆட்டம்யா. அவர் ஆட்டம் பெரிய ஆட்டம். பெரிய ஆட்டம். ஆமா, வச்சிருக்காரு, தண்டியில வச்சிருக்காரு. ஏதா சூளாயுதம். அது போக இந்த தண்டி வச்சிருக்காரு ஒண்ணு. என்னது? பாம்பு. ஆத்தாடி ஆத்தா, ஏன் சாமி பாம்பை சுருட்டியே வச்சிருக்காரு? ஆமா. எந்திரிக்குமா பாம்பு? இல்ல, அவர் பாம்பு எந்திரிச்சு போக மாட்டேன் கேட்டேன். பாம்பு படம் எடுக்காதயா? படம் எடுக்காது. சுத்தமா அவர் பாம்பு எடுக்காது. முன்ன பாம்பு எடுக்காது. நல்ல பாம்பு. ஏன் சாமி இந்த விளம்பரம் பண்றாங்கல்ல? என்ன விளம்பரம்? குதிரை மாதிரி இருக்குமாம்ல வழி. குதிரை மாதிரியா? ஆமா சாமி. எதையா சொல்ற? அந்த இதுதே விளம்பரம் பண்றாங்களே, அந்த இதை கூட வாங்கி கொடுக்கணும் தானே அவருக்கு. அவர் பாம்பு எந்திரிச்சுட்டு போகும்ல. சிட்டுக்குருவி லேகியமாம்ல. லேகியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதியா. ஏன்? ஆமா, நீங்க தான் 3 மேலோகவாசியா? உங்களுக்கு 3 இல்லையா? அப்புறம் எப்படி தெரியும்? யோ, இல்ல இல்ல, புரிஞ்சு பேசு. சொல்லுங்க. மேலோகவாசி. மேலோகவாசி. நீ? நான் பூலோகவாசி. ஏன் சாமி? அப்ப மேல நடக்கிறது போல உனக்கு தெரியுமா? மேல நடக்கிறது தெரியல சாமி. சாமி கீழே நடக்கிறது தெரியும். கீழே நடக்கிறது உனக்கு தெரியும். ஆமா. மேல நடக்கிறது உனக்கு தெரியும். தெரியாதுல? தெரியாது. சொன்னா தானே தெரியும். சொல்லுங்க. மேல எல்லாம் நடக்கும்யா. எல்லாம் நடக்கும். அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். கீழே எல்லாம் நடக்கும். அவசியம் இல்ல உனக்கு. சாமி உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் நம்பிராஜன். உங்க அப்பா பேர் என்ன? ஏன் உங்க அப்பா தானே நம்பி? ஆமா. ஏண்டா மடப்பையில ஒரு அப்பனை கம்பி கட்டுற தொழில் போய் பார்க்க விடலாமாடா? அவரு கம்பியே எந்திரிக்க மாட்டுது. அப்புறம் அவன் என்னத்த கம்பி கட்டியா? உங்க அப்பா தானே நம்பி? ஆமா, அதான் சொன்னேன். நம்பி அண்ணன் தம்பி எத்தனை பேரா? நாங்க அண்ணா தம்பி 7 பேரு. 7 பேர் இருந்துகிட்டு ஒரு தகப்பனை கம்பி கட்டுற வேலைக்கு அனுப்பலாமாடா? முட்டா போயில என்னமா நீ எல்லாம் பேசுற? பேச்சு உனக்கு போங்க சாமி. போடா கடவாய் சேர்த்து புறா ஒரு குடு சவுடாலு உனக்கு எம்பிட்டு ஒரு தகப்பனை கம்பி கட்டுற வேலைக்கு அனுப்பிவிட்டு போடா. அந்த கூட்டத்தில் இருக்க ஆத்தாமார்கள்லாம் நகைகளை பத்திரமா வச்சுக்கோங்க. ஆமா, செப்பலை கூட விட மாட்டேன், மோசமான ஆளு. பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. அனோ அத்த, செப்பலை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏய் வாயா மேல வாயா. உங்க அப்பா தானே நம்பி? என்ன வாக்கியா இருக்கா? ஏய் மேல வா.
சின்ன கங்காணி சுரேஷ் ஐயப்ப பக்தர்கள் எனக்கு 500 ரூபா அன்பளிப்பு அளித்துள்ளார். நன்றி. அன்பு தாத்தா தங்கம் கோதண்டம் தங்கம் தாத்தா அவர்கள் எனக்கு 200 பொற்காசுகள் அன்பளிப்பு அளித்துள்ளார். அவர்களுக்கு நன்றி. ஐயோ, உங்க அப்பா கம்ப்யூட்டர் வேலை தானே பார்க்குறாரு? ஆமா சாமி, கம்ப்யூட்டர் நிப்பாட்டிதான் இருப்ப இதுக்கு போறாரு. சரி, உன் பேர் என்ன பேரு? என் பேரு வீரத்தேவன். வீரத்தேவன். ஆமா. மதுரையை காத்த வீரன். மதுரை வீரன். பருத்தியை காத்த வீரன். பருத்தி வீரன். இந்த புலியை தோக்கடிச்ச வீரன். புலிக்குத்தி வீரன். அந்த வேலைதான் உனக்கு நிறைய தெரியும் போல. புலிக்குத்தி வீரன். புலிக்குத்தி வீரன். சரியா? சத்தம் கேட்டுச்சுல, உன் தங்கச்சி. என் தங்கச்சி கள்ளி. அதை கூப்பிடியா? கூப்பிடவா? சரி, அதுக்கு முன்ன நம்மால கூப்பிடுறேன். கூப்பிடு. பார்த்தா குள்ளி குள்ளி பொண்ணு, வா 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 வா. நாராயண மாமுனிவர் வந்திருக்காரு. தொங்க போட்டிருக்காரு. எத்தண்டி என்னது? மகதையாளாம். மதனியாளம். மேல இருந்து வந்தாரா? மேல இருந்து வந்திருக்காரா? கீழ இருந்து வந்தாரா? மேல இருந்து வந்தாரா? மேல இருந்து வந்தாரா? ஆமா. சரியா, அவரை அப்புறமேட்டு அழைச்சிட்டு வா. அழைச்சிட்டு வரவா? ஆமா. இது வள்ளியம்மா அங்க தோட்டத்துல காவு காத்துட்டு இருக்காங்க. சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாங்க. சரி, சரியா? ஆடியில செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா. சொந்த சொல்லி நெற்றியில குங்குமத்தை வச்சையே மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா. ஆடியில செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதா, செய்தி சொன்ன மன்னவருதா. மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா. அடியில செய்தி சொல்லி அவனையும் தேடி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதா, அழகு செய்தி சொன்ன மன்னவருதா. குங்குமத்தை வச்சா மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா. சாமியை கூப்பிடுவா. ஓம் சாமி. ஓ சாமியா? சாமி சாமி இந்த சாமிக்கு ஒரு பக்தியான பாடல். அன்பு மாப்பிள்ளை, இங்கே ஆல்ரவுண்ட் வாசித்து கொண்டிருக்கும் சிவா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கவனிக்கப்படுகிறது. அடுத்த நாடகத்துறையில மென்மேலும் வளர நாடக கலைஞர்கள் சார்பாக, இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக வாழ்த்தி வழங்குகிறோம். சாமி பாருங்கள், பாருங்கள்.
சாமிக்கு அழகான ஒரு பக்தி பாடல். அழகான பக்தி பாடல். நீ பாடுன. இப்ப சாமிக்கு நான் பாட வேணுமா? பாடவா? பாடு பாடு. நேத்து ராத்திரி அம்மா நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிடி அம்மா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிடி அம்மா. அவஜனா அனாகலி அச்சா அச்சா பச்சை கிளி. அவஜனா அனாகலி அச்சா அச்சா பச்சை கிளி. அப்பாடி அத்தாடி முன்னாலதா நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிடி அம்மா. ஓ பிரம்மச்சாரியா? முதையே சொல்ல வேண்டாமா நீ? நான் தான் சொன்னேன்ல, எங்கடா வந்த உடனே சொல்லிடணும் பிரம்மச்சாரி. அவர்தான் ஆசை இல்லைன்றாரு, அணைச்சல கூட்டிட்டு போறாரு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாம் மாமா மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாம் மாமா மாமா. அவகாசம் வலிக்கு விடலாம் மாமா. இத பொங்கலை மேல் ஆசைப்பட்டு பலிக்கு விடலாம் மாமா. வேண்டாமா அதோடு கேட்டாத போகலாமா. வேண்டாமா சாமி வேண்டாமா, என்ன போல பொங்கலுக்கு வேண்டாமா. சாமி சைசா கூப்பிடுறாரு. மாமா உள்ளே சரி, அம்மா பிரம்மா அம்மா தங்கச்சி வள்ளி. வாழ்த்தி ஒரு பாட்டு. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி இந்த ஜெயசிரி வந்து நீ நான் முன்னாடி. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி இந்த ஜெயஸ்ரீ வந்து நான் முன்னாடி. எப்போதுமே காதல் ஒரு கண்ணாடி, அதை உடைச்சிடாம பார்க்கிறவன் கில்லாடி. இந்த ஜெயசிரி அஞ்சல இவளை வச்சேன் பாரு நெஞ்சில. நாங்க 2 பேரும் மிஞ்சில, அட எங்கேயும் போய் கொஞ்சல. நாவிடா விடா விடா நாவிலாட்டி டைடா. தாவிடா விட்டா விடா தாவிலாட்டி டையடா. தாவிடா விட்டா விடா தாவிலாட்டி டையடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஜெயசிரி வந்து நீ நான் முன்னாடி. தங்கச்சியை கூப்பிடியா? ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, இந்த உசிர வந்து உருக்குதுங்க. அன்று சொல்லாத உறவு இவன் நெஞ்சோடு வளர்த்தா. அப்பாட கருத்தா அடுத்தா. ராசாவே ஒண்ணு எண்ணி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. பழச மரக்கிளையே பாரிம விழுந்து துடிக்குது. உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனம் கொம்மி அடிக்கிறேன். பழச மரக்கிளையே ஆவிமாய நெஞ்சு துடிக்குது. உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சன கும்மி அடிக்குது. அடடா எனக்காக அருமை பொருந்தீங்க, அருமை மகராசா அழக கமந்தீங்க. அலங்கோ வந்தா என்ன பாரு, அதுக்குள்ளே நாடுதான் பேரு. அடமந்தையில நின்னா கூட வீர பாண்டி தேரு. ராசாத்தி உன்னை நம்பி நம்ம சேரு ராசை இருக்கிறாரு. காதிலே நரத்த
இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, இந்த உசிர வந்து உறுத்துதுங்க. அன்பு சொல்லாத உறவு இவன் இஞ்சோடி வளர்த்தான், அப்பான கருத்தா தண்ணீரில் அறுத்தான். ராசாவே நான் ஒன்னு இந்த ரோசா பூ இருக்குதுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்க? திணைக்காவலுக்கு பார்த்தல மறந்துட்டேன். திணைக்காவலுக்கு வந்ததே மறந்துட்டியா? அது சரி. தங்கச்சி. வந்தா என்னதுக்கு வந்தோம்னு ஞாபகம் இல்ல. தங்கச்சி வெள்ளி பொண்ணு ஆட்டுச்சு மாண்டு எதுக்குடா கூப்பிட்டா? என்ன போயாம போடா வாடான்ற எதுக்குன்னே கூப்பிட்டேன்னு அப்படி காது சொல்றா. சரியில்லை, உன் காதை மொத மாத்து. காதை மாத்திரும் நாளைக்கு போய். ஏன் கூப்பிடுறீங்க? எதுக்காக கூப்பிட்டீங்க? என்ன காரணம்? தங்கச்சி வெள்ளி பொண்ணு நம்ம எல்லாம் திணைக்காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு மேலோகவாசி நாரத மகாமுனிவர் வந்திருக்கார். மேலோகவாசி? ஆமா. நாரதர்? ஆமா. அவருதான் இந்த பெரியார் தானே? அவரு ஏய், அவரு அண்ணே இது செய்து அவரை கூட்டி அவரு சாமியை கூப்பிடுமா? கூப்பிடு. ஓம் சாமி சாமி மங்களம் உண்டாகட்டும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? சாமி வரவா போயிட்டு வரான். சாமி சாமி இந்த வாரத்தை கொடுங்க. சாமி அடுத்த ஒரு ஜென்மன் ஒன்று இருந்தா சரிம்மா. இந்த ஆள் வேண்டாம். சரி. நீங்க இந்த கழுத்துல போட்டீங்களே கொட்டை, கழுத்துல போட்டிருக்க கொட்டையா? அந்த கொட்டையாக நான் மாறணும். அப்புறம் இந்த கையில வச்சுங்க டபக்கு டபக்கு டபக்குன்னு அடிக்கிறீங்களே, ஆமா. அந்த பச்சளை கட்டையாக மாறணும். அப்படியா? அப்புறம் இந்த தொங்குது பார்த்தீங்களா? ஆமா. அந்த வீணையாக நான் மாறணும். அப்படியே ஆகட்டும். அப்படியா? ஆசையை நிறைவேறட்டும். போயா. சாமி எனக்கு எந்த ஆசையெல்லாம் வேணாம். சரி. அவளை சேர்த்து வைக்க சொல்லி மாட்ட முட்டீங்க. ஆ. இருக்கட்டும். ம். இந்த கையில வச்சிருக்கீங்களே கட்டை, ஆமா. அதை குடுங்க. ஆவியூர்ல 4 குட்டி அடிக்காம கிடக்கு காய். அந்த குட்டிக்கு நான் காய அடிச்சுக்கிறேன். கொண்டாங்க அதை குட்டி அடிக்கவா? காய அடிக்கலாம். வருக வருக காண பிரிகிறே வருக.